வெல்கம் டு த சேனல். இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து டீ கடை கெஜடா. அதுக்கு வந்து இந்த இதில் வந்து மாவு எடுத்துக்கிட்டேன். நான் ஒரு 1.5 மாவு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் ஜாஸ்தி வேணும். 1.5 மாவு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் இதில் வந்து அரை வந்து சர்க்கரை, அதில் ஒரு 3 ஏலக்காய் போட்டு பவுடர் பண்ணிக்கணும். பவுடர் பண்ணி அந்த அரை சர்க்கரை போட்டாச்சு. மைதா மாவு. அதுக்கப்புறம் வந்து மைதா மாவு. இதில் வந்து 1.5 மைதா மாவு, அரை சர்க்கரை, 3 ஏலக்காய் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். அதை போட்டுக்கணும். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் ரவை, 2 டேபிள் ஸ்பூன் வந்து அரிசி மாவு, அப்புறம் ஒரு பிஞ்சு சால்ட்டு, ஒரு பிஞ்சு வந்து சோடா, ஆப்ப சோடா, ஒரு முட்டை. இதுதான் வந்து இது தேவையான பொருள். இது போட்டாச்சு. போட்டுட்டு இதை வந்து நம்ம கையிலேயே இது பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து நெய் வந்து ஒரு டீஸ்பூன் இல்லைன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம வந்து கலந்துக்கிறோம். இந்த அளவெல்லாம் கரெக்டாக நீங்கள் இது பண்ணி முதல்ல செய்து பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக வந்ததுன்னா நம்ம கூட அளவு போட்டு செய்து இது பண்ணலாம். எப்போ நமக்கு தேவையோ நம்ம வீட்லேயே தயார் பண்ணிக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக வேணுன்றதுக்காக அவ்வளோதான் அளவு எடுத்துருக்கேன். இந்த பாருங்கள், உடைச்சா அப்படி உடையணும். பிடிச்சிட்டு இப்போ வந்து நம்ம வந்து பாலோ இல்லை தண்ணியோ தெளித்து இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு ஃபுல்லாக அந்த முட்டை ஈரம், சர்க்கரை, அதுலேயே வந்து சர்க்கரையிலேயே ஈரம் வரும். அதனால் வந்து கம்மியாக தெளித்து இது பண்ணிக்கலாம். மாவு வந்து இந்த அளவுக்கு பிசைச்சிக்கணும். இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டு ஒரு 15 நிமிஷம் இதை வந்து ஊற விட்டுடலாம். தட்டு போட்டு மூடி 15 மினிட்ஸு ஊற வச்சு சென்சில் மாவு இருக்கணும். இந்த மிதமான சூடு இருக்கும்போது ஆயிலை போட்டுக்கணும். இந்த மாதிரி லேசாக, ரொம்ப அழுத்தி உருட்டாமல் இப்படி லேசாக உருட்டி போட்டுக்க வேண்டியதான். ஒரே சைஸாக இந்த சைஸு அழுத்தாமல் உருட்டி போட்டு உடனே கிளறக்கூடாது. அது நல்லா வெந்து வரணும். வெந்து கலர் மாதிரி வரணும். ஒரு 5 இது போடுறேன் நான். அந்த கிட்ட காட்டுறேன். ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். கரெக்டாக இந்த கலர் வந்து நல்லா வெந்ததும் எடுத்துடணும். இது வந்து உடனே சாப்பிட்ற மாதிரி இருக்காது. கொஞ்சம் நேரம் பொறுத்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும்.
கொஞ்சம் நேரம் பொறுத்து ஆறினோடனே நல்லா கரெக்டாக வந்துடும். டீ கடை வெட்டு கேக்கு அப்படின்னு சொல்கிறாங்க, முட்டைக்கோஸ் கேக்குன்னு சொல்கிறாங்க, அப்புறம் ஆட்டுக்கால் கேக்குன்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. இதுக்கு நல்லா வந்துடுச்சு சூப்பராக. இந்த ஆறுன விட்டு சாப்பிடணும். நல்லா ஆற விட்டு சாப்பிட்டோன்னா நல்லா சூப்பராக இருக்கும் கேக்கு. டீ கடை வெட்டு கேக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அருமையாக சுடுது பயங்கரமாக. ஆறட்டும், ஆறினோடனே சாப்பிடலாம். இதே மாதிரி நான் சொல்லி கொடுத்த மெத்தடில் வந்து கரெக்டாக அந்த அளவுங்கள்லாம் ஃபாலோ பண்ணி போட்டு வீட்டில் இருக்க குழந்தைங்களுக்கு வீட்டிலே செய்து கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். புதுசாக பார்க்குறவங்களாம் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தயவுசெய்து. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.